ஹாய் நண்பா, சினிடா வியூஸரில் இருக்க வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஆல்த நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனே கொண்டு உங்களுக்கு வரும். வாங்க இந்த வீடியோ என்னென்னு பார்க்கலாம். ரவி மோகன், ஜெயம் ரவி சமீபத்தை பேரை மாற்றி இப்போ ரவி மோகன் அதெல்லாம் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ரவி மோகன் தான் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவரோட 34th மூவிக்கான அப்டேட் தான் இந்த படம். பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு அப்டேட் வந்துச்சு. அதை தொடர்ந்து தான் இப்போ டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டைட்டில் ரிவீல் டீசர் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. படம் பேர் என்னென்னு ஃபஸ்ட் ரவி மோகன் அவர்கள் நடித்து ஒரு சில படங்கள் இப்போ சமீபத்தில் சரியாக போகாதனால அதை தொடர்ந்து இந்த படம் வருதுன்னு சொல்லலாம். இது யார் டைரக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டாடா படம் டைரக்ட் பண்ண கணேஷ் கே பாபு அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இதில் வந்து நாசர், கே எஸ் ரவிக்குமார், விடிவி கணேஷ் போன்றவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து தான் இது சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணுறாங்க. எல்லா டைட்டில் இதிலே ரிவீல் பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். அப்புறம் தூள் தூள் அப்புறம் தூள்ங்கிற ஆக்ட்ரஸ் தான் வந்து ஹீரோயினாக வந்து ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. அதெல்லாம் சரி, டைட்டில் டீசர் பார்த்தாச்சு. அதை பற்றி என்ன சொல்லணும்? டைட்டில் ரிவீல் டீசரை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பேர் மாற்றினால நிறைய கான்ட்ரவர்சி ஆனது அதெல்லாம் தெரியும். ஏன்னா அவர் மூவி நேம் வச்சு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அது பிடிக்காதனால அப்படியே நான் பேர் மாற்றுறேன்னு சொன்னார். அது மாதிரி தான் இந்த ஸ்டோரியும் வந்து இந்த எடுத்திருக்க ஸ்டோரியிலையும் அந்த மாதிரி தான் பேர் மாற்றம் அதை பற்றி பேசுனாங்க. அவர் ஒரு எம்எல்ஏவாக அதில் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அப்படியே பில்டப் பண்ணுறதுல 11 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி வந்து என் பேர் வந்து பாபு அந்த மாதிரி சொல்லிட்டு ரிவீல் இது பண்ணுறாங்க. அப்போ இருந்த பேர் வந்து அவர் ஆர்கே தொகுதி எம்எல்ஏ அந்த மாதிரி அதில் காட்டப்படுது. அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணுறாங்க கராத்தே பாபு. அதுக்கு முன்னாடியே இதாக இருந்த பேருன்னு சொல்லி அதை வந்து டைட்டில் டீசரில் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஃபுல்லாக வந்து நேம் ரிவீல் பண்ணுறப்பே அந்த ஜெயம் ரவி மோகன் அதையும் வந்து சிம்பிளுக்காக அது அங்கே இது காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஓவராலாக டைட்டில் டீசர் பார்க்குறப்போ இது பொலிட்டிக்கல் பேஸ்ட் ட்ராமான்னு சொல்லப்படுது. இது யாரோ ஒரு கேரக்டரை வந்து இமிடேட் பண்ணுற சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு ரியல் பேஸ்டு இன்சிடெண்ட்டை வச்சு தான் இது எடுத்துருக்கப்படுதுன்னு. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அடுத்தடுத்த அப்டேட் வரப்போ அதை அப்டேட் பண்ண பார்க்குறோம். நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இந்த கராத்தே பாபு டீசர் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? அதை பற்றி ஏதாவது சொல்லணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த கராத்தே பாபுங்கிற இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். இப்போ சமீபத்தில் ஜெயம் ரவி அவர்கள் ட்ரை பண்ணியிருக்கா தான் சொல்லணும். டாடா படம் உங்களுக்கு எவ்வளோ ஹிட்டுன்னு தெரியும். அந்த டேரக்டர் கணேஷ் கே பாபு அவர்களும் இந்த படம் வேறு லெவலில் இருக்குன்னு எதிர்பார்ப்பு கூடியதாக இருக்குதுன்னு சொல்லணும். அதை தொடர்ந்து தான் அவர் நடிக்கிற இன்னொரு படத்தோட அப்டேட்டும் இன்றைக்கி வரப்போகுது. அது எஸ்கே அவர்களோட படமும். அதையும் நம்ம டைட்டில் என்ன ரிவீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கும். அதையும் பற்றி பேசுவோம். நீங்கள் சொல்லுங்கள். இந்த கராத்தே பாபு டீசர்லாம் பார்த்துட்டிங்களா? டைட்டில் டீசர் அது உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சி? அதை பற்றி எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என்னை பற்றி எதாவது சொல்லணும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுங்க சொன்னாலும் நம்ம சினிடா சேனலில் உடனுக்குன்னு அப்டேட் பண்ணுறோம். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சினிடா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆலில் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக வரும். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் நம்மளை சோஷியல் மீடியா இன்ஸ்டாவோட லிங்க்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் போய் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி வீடியோ வேண்டாம் நம்ம சினிமா சேனல் பாருங்கள். வேறு ஒரு புது கான்செப்ட் புது வீடியோ வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.